தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ராஜா தலைவராகின்றார். ராஜா தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட உள்ளார். அவர் ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டு மத்திய அமைச்சர் ஆக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக பலத்த அடி வாங்கியது. ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றது. மேலும் அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியே சென்று விட்டார். தமிழக பாஜகவில் 60% தொண்டர்கள் அண்ணாமலை பக்கம் சென்று விட்டனர். இந்த சூழ்நிலையில் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட உள்ளார். நயினார் நாகேந்திரன் மாற்றப்பட உள்ளார். அவருக்கு பதிலாக யார் தலைவராகிறார் என்ற கேள்வி எழுந்தது. ராமசீனிவாசன், வினோத் பி செல்வம், அஸ்வத்தமன் உள்ளிட்ட பலர் பட்டியலில் இருந்தார்கள். அதில் ராஜா முன்னிலையில் உள்ளார். பிரதமர் மேசையில் பிரதமருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. பிரதமர் ஒப்புதல் அளித்தவுடன் தமிழக பாஜக புதிய தலைவராக ராஜா அறிவிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. ராஜா காரைக்குடி தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் பலமுறை போட்டியிட்டு தோல்வியடைந்தவர். பாஜக தேசிய பொதுச் செயலாளராக பதவி வைத்தவர். தற்பொழுது பாஜக தலைவராக ராஜா நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ராஜா ஒரு ஓட்டவாய், உளறுவாய் என்று சொல்லலாம். ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருப்பார். சமீபத்தில் அவர் பக்கவாதம் ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். தமிழக பாஜக தலைவராக ராஜா பதவியேற்றால் நகைச்சுவைக்கு, பொழுதுபோக்குக்கு பஞ்சம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது.